வணக்கம், நான் உங்கள் அப்ஜித். வணக்கம், நான் உங்கள் லோகநாதன். இனி வரக்கூடிய நம்ம தமிழ் தேசியனில் வரக்கூடிய அனைத்து காணொலிகளையும் நம்ம லோகநாதனையும் உங்களால் பார்க்க முடியும். இனிமேல் 2 பேர் சேர்ந்து தான் இந்த மாதிரியான கலந்துரையாடல்கள் பண்ண போகிறோம். சரி, 2 பேர் சேர்ந்து பண்ணக்கூடிய முதல் கலந்துரையாடல் யாரை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா, 37 நாட்களுக்கு பிறகு அரசியல் பேசக்கூடிய விஜய் அவர்கள் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அதிசயமாக 20 நிமிஷம் மேடையில் அவர் அரசியல் பேசியிருக்காரு. 20 நிமிஷம் பெரிய விஷயம். அதில் வந்து அந்த நண்பா நண்பி வாங்க போங்க அந்த அதெல்லாம் வெட்டி அடிச்சுட்டு அப்புறம் அந்த விசிலை திறந்து வச்சதெல்லாம் வெட்டி அடிச்சோம்னா ஒரு 17-15 நிமிஷம் ஊதுனது எல்லாமே வெட்டி எடுத்துட்டோம் 17 நிமிஷம்னு வச்சுக்கோங்க. அது கொஞ்சம் குறைவாக வரும். 17 நிமிஷம் 15 நிமிஷம் பேசியிருக்காரு. அதில் எனக்கு தெரிஞ்சு ஒரு முக்கியமான ஒரு விமர்சனத்துக்கு அவர் விடை வச்சிருக்காரு. நீங்கள் எவ்வளோ நாள் நீங்கள் பண்ணிட்டு இருந்தீங்க ஒரு விமர்சனம், அதுக்கு வந்து பாசிசமா அந்த விமர்சனத்துக்கு வந்து முற்றுப்புள்ளி பேரை சொல்லிட்டார். அதாவது இவ்வளோ நாள் என்ன சொன்னீங்க, பிஜேபி பேரை சொல்லவே இல்லை. எது கரூர் சம்பவத்துக்கு பிறகு ஜனநாயகன் திரைப்பட வெளியீடு பிரச்சனைக்கு பிறகு நீங்கள் யாருமே விஜய் வந்து பிஜேபின்ற பேரவே சொல்லலை அப்படின்னு சொல்லி எல்லாரும் விமர்சனம் வச்சுட்டு இருந்தீங்க. அந்த விமர்சனத்துக்கு முற்றுப்புள்ளி வச்சுட்டார். இதுக்கு நான் வந்து பண்ண மாட்டேன். ஏன்னா இப்போ திறந்து என்ன ப்ரோஜனம், முன்னாடியே திறந்துருக்கணும். இல்லை, அது என்னன்னா இவங்க அதிமுக வந்து பிஜேபியினுடைய நேரடி அடிமை, அவங்க மறைமுக அடிமை. யாரு? இது அதிமுக. சரி, திமுக ஆளுங்கட்சியா இருக்காங்க. திமுக பி டீம், அதிமுக ஏ டீம், இவங்க சி டீம், சிஎம் டீம். இவர் அடுத்து வரக்கூடிய சிஎம். ஏன்னா இவங்க 2 பேரும் அடிமையா இருக்காங்க, பிஜேபியினுடைய அடிமை அப்படின்னு சொல்லி பிஜேபியினுடைய பேரை சொல்லிட்டார். இவ்வளவு நாள் நீங்க சொல்லன்னு சொல்லிட்டு இருந்தீங்கல்ல, அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி. இனி அந்த விமர்சனத்தை யாரும் வைக்கவே யாரும் சொல்லிடாதீங்க, வீடியோ எடுத்து போட்டுருவாங்க. ஆமா, அந்த இதை எடுத்து போட்டுருவாங்க. பாருங்க, பிஜேபியை வந்து நாங்கள் கடுமையாக விமர்சிச்சிட்டோம். இதுவரையே பேசாததே பேசினாங்க, இப்போ பேசிட்டாங்க, இப்போ இதை மட்டுமே பேசுவாங்க. ஆமா, இதை மட்டுமே அவங்க வந்து வெட்டி ஒட்டி பரப்பிக்கிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் அதில் சில முக்கியமான அரசியல் விஷயங்களும் பேசியிருந்தாங்க. அதில் ரொம்பவே என்னைய கவர்ந்த ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, அவர் சொன்னவனுடைய அந்த இதில் நாங்கள் வந்து ஊழலற்ற நேர்மையான ஒரு ஆட்சியை கொடுப்போம் அப்படின்னு சொன்னார். இதுக்கு தட்டிடுறேன் நான். ஏன்னா இவர் மட்டும் தான் அதை சொல்கிறாரு, வேறு யாருமே இது வரையும் சொன்னது கிடையாது. வேறு யாருமே சொன்னதில்லை. அதாவது எனக்கு தெரிஞ்சு தமிழக அரசியல் வரலாற்றிலேயே எல்லா அரசியல் கட்சி தலைவரும் சொல்லக்கூடிய வார்த்தை தான். நீங்கள் வந்து திமுக இப்போ வந்து ஜெயலலிதா, ஆமாம், ஜெயலலிதா அம்மா சொல்லலை, எம்ஜிஆர் சொல்லலை, கலைஞர் சொல்லலை, அண்ணா சொல்லலை, பாமக தலைவர் சொல்லலை, என்டிகே தலைவர் சீமானண்ணன் சொல்லலை, யாருமே சொல்லலை. இவர் தான் முதல் சொல்லியிருக்காரு, ஊழலை ஒழிப்பேன் அப்படின்னு. ஊழலை ஒழிப்பேன், ஊழலற்ற ஆட்சியை தருவேன். அது எனக்கு இன்னும் ஆச்சரியமாக இருக்குது. என்னென்னா, இந்த வரவங்க பூரா நான் நேர்மையான ஆட்சி கொடுப்பேன், ஊழலற்ற ஆட்சி கொடுப்பேன்றாங்களே. இது வந்து அரசியலுக்கு வரவங்களோ இல்லை பொது வாழ்க்கைக்கு வரவங்களோ நேர்மையாக தான் இருக்கணும். அவங்க வந்து நேர்மையாக தான் ஆட்சி கொடுத்தாங்க. அது வந்து ஒரு பேசிக்கான குவாலிஃபிகேஷன். பொது வாழ்க்கைக்கு வர நேர்மையாக தான் இருக்கணும். ஒரு ஃபண்டமெண்டலான ஒரு விஷயம். ஃபண்டமெண்டலான இப்போ யாராச்சும் ஒருத்தர் வந்து நான் இந்த ஏரியாவில் வந்து திருடுறதுக்கு தப்பா வரேன், எல்லாரும் எனக்கு ஓட்டு போடுங்க கேட்பாங்களா? இப்போ எங்கள் ஊரில் வந்து வேட்பாளரை வந்து, தம்பி அங்கே மலையெல்லாம் இருக்குது, அதை உடச்சி விற்க போகிறேன், அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா தண்ணியை எடுத்து விற்க போகிறேன், அப்புறம் ஊருக்கு வந்து கந்து வட்டிக்கு அதெல்லாம் விட்டுக்கிட்டு இருக்கேன், அப்புறம் கஞ்சா விற்க போகிறேன், பிளாக்ல சரக்கு ஓட்ட போகிறேன், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணும். சரி, கஞ்சா கிஞ்செல்லாம் பேசக்கூடாது, அடிச்சிருவாங்க. சரி, இதெல்லாம் நான் பண்ண போகிறேன், அதனால் எனக்கு ஓட்டு போடுங்கன்னு யாராச்சும் வந்து கேட்பாங்களா? அப்பெல்லாம் குடம் தரேன், டிவி தரேன், ஃப்ரிட்ஜு தரேன், ஆடு தரேன், கோழி தரேன், நேர்மையாக தரேன், 2000 தரேன், இப்படி சொல்லலாம். இப்படி சொல்லுவாங்க. இல்லைன்னா உங்களுக்கு என்ன வேணுமோ சொல்லுங்கள், செஞ்சு தரேன், எதுவாக இருந்தாலும் என்னையே வந்து பாருங்கள், நான் பண்ணி தரேன், நான் முன்னிலைன்னு எல்லாம் பண்ணி தரேன், இப்படியும் பேசுவாங்க. இதெல்லாம் பேசுவாங்க. அது கூட என்ன சொல்லுவாங்க, நான் நேர்மையாக இருப்பேன், நேர்மையான ஆட்சியை கொடுப்போம். நாங்கள் வந்து காமராஜர் ஆட்சியை இப்போ வந்து நம்ம ஸ்டாலின் கூட சொன்னார். ஸ்டாலின் கூட ஒரு மேடையில் சொன்னார், அவங்க அப்பா 5 முறை வந்து முதலமைச்சராக இருந்திருக்காரு. நான் வந்து எங்கள் தந்தை கருணாநிதியின் ஆட்சியை கொடுப்பேன்னு அவர் சொல்ல, அவரே சொன்னார் காமராஜரின் ஆட்சியை கொடுப்பேன். வரவேற்கிறது தானே, அதுவும் ஒரு நல்லாட்சி தானே. அதான் சொல்கிறேன், நல்லாட்சி தான். அப்படி தான் பேசுவாங்க. யாருமே வந்து நான் திருட போகிறேன் அப்படிலாம் சொல்கிறது இல்லை. இவர் வந்து எம்ஜிஆர் மாதிரின்னு சொன்னார்ல, அது ஏற்றுக்கணும்ல. ஆமாம், அதான் சொல்கிறேன், எம்ஜிஆர் மாதிரிக்கும் நேர்மையாக இருப்பேன் எல்லாரும் அப்படிலாம் சொல்லிக்கிறாங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்சு எல்லாருமே இதை தான் சொல்கிறாங்க. நீங்கள் கொஞ்சம் மாற்றி சொல்லிங்க, நான் என்னை எதிர்பார்த்தேன். ஆனால் இவரும் அதே வந்து மாவு, அதே தோசை, என்ன லைட்டாக வந்து பெப்பர் மாற்றினா இப்படி இழுத்த கசையா மாதிரி மாற்றி சொல்லணுமா? மாற்றிலாம் சொல்லுவோம், அந்த அளவுக்குலாம் நம்ம யோசிக்க வேணாம். இல்லை, இவர் வந்து சரி அதான் ஒரு கொள்கை ரீதியாக பேசுவார், இல்லை வந்து ஒரு அவருடைய திட்டங்கள் குறித்து பேச நான் எதிர்பார்த்தேன். இன்றைக்கி ஏன்னா 37 நாள் கழிச்சு வந்து பேசுகிறாரு. 2 சம்மன் இல்லை, நிறைய எதிர்பார்த்தோம். 37 நாள் கழிச்சுன்னா நிறைய வரி அறிக்கையெல்லாம் வந்து ரெடி பண்ணி நல்லா வந்து ஒரு நல்ல ஸ்பீச் இருக்கும்னு எதிர்பார்த்தோம். கொஞ்சம் பெரிய ஏமாற்றம் ஆகிடுச்சு. இல்லை, நான் நினச்சேன் 2 முறை வந்து போயிட்டு வந்திருக்காரு சிபிஐ விசாரணை. ஆமாம், போயிட்டு வந்துட்டு இடையில பொங்கல் லீவெல்லாம் கொடுத்து அனுப்பியிருக்காங்க. இவர் கொடுக்கல, இவர் கேட்டு வாங்கிட்டு வந்தார். சரி, ஒரு சம்மனுக்கு போயிட்டு
பொங்கல் ஐயா பொங்கல் விடுமுறையை கழிச்சிட்டு வர நிகழ்ச்சிகள் இருக்கு, பொங்கல் கொண்டாடிட்டு வந்துடுறேன் சொல்லிட்டு இவர் வீட்டுக்கு வந்துட்டு வீட்டிலே தூக்கிட்டாரு. எந்த நிகழ்ச்சிக்கும் போல, பொங்கலே கொண்டாடல, இல்ல எந்த ஃபங்க்ஷனுக்கும் போல. ஆனா போறேன்னு சொல்லிட்டு தான் வந்தார். ஆனா போல எங்கேயும் போல, ஒரு போட்டோ கூட வரல வெளியே. பொங்கல் வாழ்த்துக்கள்னு கூட டிட்டு கூட வரல. எப்பயுமே வந்து இந்த பூ போடுற மாதிரி போட்டோலாம் வரும்ல, அந்த அது ஏஐ போடுவாங்க. அப்ப அந்த ஏஐ பொங்கல்கின்ற மாதிரி கூட ஒரு ஏஐ போட்டோ வரல, அது கண்டுபிடிச்சிருவாங்க, வரல கண்டுபிடிச்சிட்டாங்க. அதனால அப்படியும் வரல. இருந்தாலும் இது சரி, இவ்வளோ பிரச்சனைகள், அப்புறம் ஒரு பக்கம் படம் வெளிவரல, இந்த பிரச்சனைலாம் இருக்குது. ஸோ இதில் எல்லாம் வந்து அவர் ஏதாச்சும் ஒரு பாடம் கற்றுக்கொண்டு, இல்லை அவங்க வந்து தீவிரமாக வந்து பிஜேபி எதிர்ப்பாங்க, சென்சார் போர்டை கையில் வச்சுருக்கீங்க, சிபிஐ கையில் வச்சுருக்கீங்க, இது என்ன நீங்கள் அவங்களோட கூட்டணி வச்சுருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கடுமையாக வந்து பேசுவார் அப்படின்னு சொல்லி நினச்சேன். ஸோ அதை பற்றியும் பேச மாட்டார். நாங்கள் தான் டிச்சு பண்ணிட்டோம்ல, போதும் அது. ஸோ அது எதுவுமே பேசலை அப்படின்றது ஏமாற்றம். அதுக்கப்புறம் வழக்கமாக வந்து கட்சிக்காரங்கள்லாம் ஒன்றா இருங்க, எல்லாரும் ஒன்றா வந்து வேலை செய்யுங்க, கட்சியில் யாரை வேட்பாளரை நாங்கள் அறிவிக்கிறோம், எலெக்ஷன் வந்தால் கட்சியில் இருக்க எல்லாரும் ஒன்றா தான் வேலை பார்க்கணும். ஆமாம், நாங்கள் யாரை வேட்பாளரை அறிவிக்கிறோமோ அதெல்லாம் ஏற்றுக்கிட்டு எல்லாரும் ஒற்றுமையாக. கூட்டணி எங்கே யார் இருக்கா? கூட்டணியில் யாரும் இல்லை, வேறு கூட்டாங்க இவர் போகல. ஆமாம், அவர் என்ன நினச்சிட்டாருன்னா நம்ம தான் சிஎம், அதாவது சிஎம் கேண்டிடேட்டுன்னு நினைக்கிறது வேற. நான் தான் சிஎம். 2026 வந்தோடனே நான் சிஎம் ஆயிடுவேன், எலெக்ஷன் வந்தோடனே நான் சிஎம் ஆகிட்டேன், நான் சிஎம் வாழ்ந்துகிட்டு இருக்கேன் நினைப்பில் கூட இருக்க 4 பேத்துல யாரோ ஒரு ஆள் மனசுக்குள்ள போய் நீங்கள் சிஎம்னு சொல்லி நம்ப வச்சுட்டாங்க. அதெல்லாம் என்ன நினைச்சா நம்ம எதுக்கு கூட்டணிக்கு போகணும், அவங்க வரணும். அதனால தான் தனி விமானம்லேயே போகிறது, தனியாகவே காரில் போகிறது, தொண்டர் நிப்பாட்டினா கூட காரை நிப்பாட்டுறதுல ஏற்றிட்டு போகிறது. ஸோ அப்படி இருந்தவர் இன்னைக்கு வந்து அவர் பேசும்போது பார்த்தீங்கன்னா அந்த உட்கட்சி பிரச்சனை, கட்சிக்குள்ளே நிறைய பிரச்சனைகள் அதிருப்தி இருக்குன்னு தெரிஞ்சு, அதனால எல்லாரும் ஒற்றுமையாக வேலை செய்யுங்க, எல்லாரும் வந்து நாங்கள் சொல்லக்கூடிய வேட்பாளரை பொறுத்துக்கங்க. ஏன்னா எவன் வேட்பாளராக அப்புறம் ஏற்கனவே வந்து மாவட்ட செயலாளர் அறிவிச்சதுலேயே வந்து பிரச்சனை ஆகிப்போச்சு. ஆமாம், அது வந்து பனையூர்லேயே போய் முற்றுகை போராட்டம் நடத்தினாங்க, காசை வாங்கிட்டு மாவட்டம். ஆமாம், கேட்டு முன்னாடியே போராட்டம் பண்ணி போலீஸ் எல்லாம் வேற போட்டு பாதுகாப்பெல்லாம் போட்டாங்க. சொந்த கட்சிக்காரன்ட்டு பாதுகாப்பு வாங்கின ஒரே அரசியல் தலைவர் வந்து நம்ம விஜய் அவர்கள் தான். ஆமாம், விஜய் சிஎம் அவர்கள் தான். ஆமாம், சிஎம் அவரை பொறுத்த வரைக்கும் அவர் சிஎம். சரி, விஜய் அவர்கள் தான் அந்த மாதிரி. ஸோ அந்த இதை வந்து சால்வ் பண்ணும் அப்படின்றதுக்காக ஒரு வேண்டுகோளாகவே வச்சார். அதை பார்க்க முடிஞ்சு, ஒரு மாதிரி தம்பி கண்ணுங்களா கொஞ்சம் இப்போ ஒத்துழைங்கப்பா, எவனும் கூட்டணிக்கு வரல, நம்ம தான் மல்லு கட்டி ஆகணும் தனியாக தான். அதை வந்து மைண்ட் செட்டுக்கு ரெடி பண்ணுறாப்புல, அது நல்லா தெரிஞ்சு. ஏன்னா கூட்டணிக்கு வரல, அவங்களுடைய தொண்டர்கள் ரசிகர் கம் தொண்டர் அவங்க வந்து ஒரு மன சோர்வில் இருப்பாங்க, ஒரு மாதிரி விரக்தியில் இருப்பாங்க. என்னடா யாருமே கூட்டணி, எப்படி நம்ம தேர்தலை சந்திக்க போகிறோம், புதுசாக இருக்குமே, எப்படி அந்த பயம் இருக்கக்கூடாது, நம்ம வந்து மக்களோட கூட்டணி வச்சுட்டோம், ஜனநாயகத்தினோடு கூட்டணி வச்சுட்டோம் அப்படின்னு சொல்லி அப்படி பேசி அவங்கள வந்து பாலிஷ் பண்ணி மைண்ட் செட்டு கொண்டு வராரு. அதை வந்து முயற்சி பண்ணியிருக்காரு அப்படின்னு நம்ம இதுக்குள்ள பாராட்டுகள். இதை வந்து நம்ம பாராட்டியானா சரி, ஒரு இப்போ தான் கொஞ்சமாச்சு அரசியல் முடிக்க வந்திருக்காரு அப்படின்னு சொல்லி நம்ம பாராட்டினால் இன்னொரு பக்கம் வந்து பரிதாபமாக இருக்குது. இப்போ தான் பேக்கை போட்டு ஸ்கூலுக்கு கிளம்புற அரசியல் படிக்க. ஆமாம், இப்போ தான் வந்து பேக்கவே எங்கடா அந்த பேக்கு அப்படின்னு சொல்லி. ஏன்னா இவர் என்ன நினச்சிட்டு இருந்தாங்கன்னா நம்மளை தேடி வந்துருவாங்க, நம்ம தான் ஆட்சியிலையும் பங்கு அதிகாரத்திலையும் பங்கு கொடுக்குறோம்ல, பெரிய பாலிசி வச்சுருந்தார். ஆமாம், ஆட்சியிலையும் பங்கு அதிகாரத்தில் பங்கு அப்படின்னு சொல்லி அது என்ன சொல்கிறது, இந்த கூட்டணி கதவு திறந்து வைப்பாங்க. ஏன்னா இந்த இடத்துல நான் வந்து சீமானை பயங்கரமாக பாராட்டுறேன். ஏன்னா இத்தனை வருஷம் எலெக்ஷனில் இப்படி வந்து ஆட்சியிலையும் பங்கு அதிகாரத்திலையும் பங்கு எங்களோட கூட்டணிக்கு வாங்க, அப்போ தான் நான் வந்து நம்மளோட பவரை ஏற்ற முடியும்னு அப்படி கொண்டு போய் கட்சியை எங்கேயும் நிப்பாட்டலை. அந்த அளவுக்கு தனியாக ஒரு உறுதியாக நிற்கிறாருன்னா அந்த வகையில் சீமான் அண்ணனுக்கு ஒரு பாராட்டுகள். கூட்டணிக்கு வந்து கதவை திறந்து வைப்பாங்க சொல்லி, கூட்டணி கதவை கட்சிகள் திறந்து வச்சிருக்குன்னு இவர் வந்து மேற்கூரை வரைக்கும் பிச்சு வச்சிருந்தார். கூரே இல்லைன்னா அப்புறம் ஆட்சியில் பங்கு அதிகாரம் என்னைய சிஎம்மாக மட்டும் ஏற்றுக்க, சிஎம் கேண்டிடேட் என்னை ஏற்றுக்க, மற்றபடி நீ என்ன வேணுமோ வாங்கிக்க, கேபினெட் அமைச்சர் எல்லாமே உனக்கு தர ரெடியாக இருக்கீங்க. ஆனால் இவர் எடப்பாடி கொடிக்கு அசைஞ்சிருச்சு, கண்ணுக்கு தெரிஞ்சிருச்சு சொன்னார். முக்கியமான அவர் என்ன பண்ணாருன்னு ஒன்றும் இல்லை. அவர் வந்து பார்த்தீங்கன்னா 1000 தான் நம்ம அவர் மீது விமர்சனம் வைக்கலாம். யார் மேலே? எடப்பாடி மேலே. அவர் வந்து சரியில்லை, 4 வருஷம் என்ன பண்ணீங்க, தூங்கிட்டு இருந்தீங்களா, இப்போ தான் வந்து அரசியல் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி 1000 விமர்சனங்களை அவர் மேலே வைக்கலாம். ஆனால் சட்டப்படி அவர் தான் வந்து எதிர்க்கட்சி தலைவர். சட்டமன்றத்துக்குள்ளேயே வந்து விஜய்க்கு ஆதரவாக பேசின ஒரு ஆள் எதிர்கட்சி தலைவராக இருந்து ஒரு தடவை அந்த இது கரூர் சம்பவம். அப்போ அதுலேயுமே ஃபஸ்ட்டு அவர் பேசின ஸ்டாண்டு வேறு, அப்படியே விஜய்க்கு ஆதரவாக போயிடுச்சு. ஆமாம், ஃபஸ்ட்டு பேசின. சரி, சப்போஸ் அவர் என்னன்னா ஒரு 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 ஹேண்டை நீட்டுறாரு, தம்பி பிடிச்சிக்கப்பா வாப்பான்னு. அப்போ நீ என்ன பண்ணுற, அப்படி தட்டி விடல, காலில் எத்தி விட்டு கிரீஸ்டப்பா எப்படி வந்துச்சு இப்படி ஒரு எத்து. இப்போ என்ன எடப்பாடி, எனக்கு சரிப்பா நீ வரல, என் கூட்டணி நான் பார்த்துக்கிறேன். வலுவாயிருச்சு. ஆமாம், வலுவானி. ஏன்னா அதிமுக, பாமக, அமமுக தினகரன் வந்து சேர்ந்துட்டாரு. அமமுக,
பிஜேபி. இதை வந்து நம்ம வந்து கொஞ்சம் ஒரு இதாகவே பார்க்கலாம், கொஞ்சம் சீரியஸான ஒரு கூட்டணி. ஆனால் விஜயும் வந்திருந்தாருன்னா கண்டிப்பாக டிஎம்கேக்கு செம டஃப் இருக்கும். இந்தியா கூட்டணிக்கு வந்து செம டஃப் இருக்கும். அது இல்லைன்னா நான் இதை இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்தோம்னு வச்சுக்கவே, இப்போ வடக்க பெரும்பான்மை சமூகம் வந்து வன்னியர்களும் பறையர்களும், அப்போ வந்து பாமக வந்துருச்சு. இங்கிட்ட இதை எடுத்துக்கிட்டோன்னா இவங்க முக்குளத்தோர், தேவேந்திர குல வேளாளர், இவங்கெல்லாம் சரி, நாடார் சமூகம். அவங்க முக்குளத்தோரத்தில் வந்து ஏற்கனவே வந்து டேமேஜ் பண்ணியிருக்காப்புல. டிடிவி தினகரன் வந்து கோயில்பட்டி நிறைய இடங்கள்ல அதிமுகவை டேமேஜ் பண்ணியிருக்காரு. முக்குளத்தோர் வாக்கு நல்லா பிரிச்சிருக்காரு. ஏன்னா அம்மா வந்து பதவி இறந்ததுக்கு அப்புறம் பதவி பிரச்சனையிலே வந்து அதிலே உள்கட்சி குசல்லே நிறைய டேமேஜ், வாக்குறுதிகள் நான் இப்படி பண்ணுவேன் அது பண்ணுவேன்னு சொல்லி ஏகப்பட்ட டேமேஜ்கள் வாங்கிட்டாரு மக்கள்கிட்ட. அது வாங்கிட்டாரு. இன்னொன்று வந்து என்னன்னா, முக்குளத்தோர் வந்து தங்களை வந்து புறக்கணிச்சிட்டாங்க, அதிமுக வந்து எங்களை வந்து புறக்கணிச்சிருச்சு அப்படின்னும் போது எனக்கு இவர் தான் டிடிவி தான் தலைவர், ஓபிஎஸ் தான் வந்து எங்களுக்கான ஆளு அப்படின்ற மாதிரி அந்த மாதிரி போனாங்க. இப்போ அவங்களே வந்துட்டாங்க. ஆல்ரெடி கொங்கு பெல்ட்ல இவங்க ஸ்ட்ராங்கு. ஆமாம், சரி, இப்போ ஒரு வலுவான ஒரு கூட்டணியாக அவங்க இருக்காங்க. அப்படி ஒரு வலுவான ஒரு இடத்துல இருக்க ஆளு கை நீட்டும் போது இவர் வலுவான ஒரு முக்கியமான ஆளு செங்கோட்டையன் தான் இங்கிட்டு வந்துட்டாரு. செங்கோட்டை இல்லை, செங்கோ இட்டையன். இங்க வந்தா செங்கோ இட்டையன், அங்க செங்கோட்டையன். அங்க செங்கோட்டையன், இங்க வந்து அதான் செங்கோட்டையன், இங்க வந்து செங்கோ இட்டையன். அவர் எவ்வளவு பெரிய ஆளு, அவ்வளவு சீக்கிரம் அவரை தோக்கடிக்க முடியாத ஒரு ஆளு. ஆனா அவரோட பாசிட்டிவ் வந்து இப்ப இங்க போயிட்டனால அது ஒரு பெரிய நெகட்டிவ் தானே ஏடிஎம்கேக்கு. ஆமா, இப்ப வந்து செங்கோட்டையன் பிளஸ் ஏடிஎம்கே தான். செங்கோட்டையன் பிளஸ் ஏடிஎம்கே தான் அந்த பவர். செங்கோட்டையன் பிளஸ் தாவேக்கன்றது வேற ஃபார்முலா. ஏ பிளஸ் பி ஹோல். இன்னமா ஒரு ஏடிஎம்கே தான். அம்மா ஃபோட்டோ தானே பையில் வச்சிருக்காரு. மேலே பார்த்தா அம்மா ஃபோட்டோ, எம்ஜிஆர் ஃபோட்டோ, கூட விஜய் ஃபோட்டோ. அப்போ கேட்டிருந்தாங்க, ஏன்பா செங்கோட்டையன் வந்து தாவேக்கால சேர்ந்தாங்களா இல்லை தாவேக்கா போய் அதிமுகவில் சேர்ந்துருக்கா அப்படின்னு கேட்டாங்க. அந்த தொகுதியில் இவர் எலெக்ஷனில் நின்று ஓட்டு போட்டதுக்கப்புறம் என்னத்தான் நமக்கு தான் போட்டிங்களா? ஆமாப்பா, ரெட்டலைக்கு தான்ப்பா போட்டுட்டு தான் போகிறாங்க. ஏன்னா போர்டேடியா தான்ப்பா வச்சுருக்கேன். அதான் எனக்கு அதான் தெரியல. இப்போ செங்கோட்டையன் போய் அங்கே தாவேக்க கட்சி சார்பாக வந்து போட்டிடுறான்னு வச்சுங்களேன், அந்த மக்கள் வழக்கம் போல ஆமாம் நம்ம செங்கோட்டையன் தானே அப்படின்னு சொல்லி ரெட்டையில் குத்திட்டா என்ன பண்ணுறது? தான் நடக்கும், பெரும்பாலும் அதான் நடக்கும். ஸோ அந்த மாதிரி கூட்டணி ஏற்றி விட்டது, நான் நக்கல் பண்ணது அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் வந்து ஒரு ஒரு இதாக பார்த்தது. நான் வந்து எவ்வளோ பெரிய ஸ்டார் தெரியுமா, அந்த ஸ்டாரு அப்போ அந்த இமேஜ்லேருந்து இப்போ தான் இறங்குறாரு. அட்டி விழுகவும் தான் எனக்கு என்ன தோணுதுன்னா, இறங்கின மாதிரி தெரியல. சரி, இப்படியும் பண்ணி பார்ப்போமே என்ன நடக்குது அப்படின்னு ஒரு வெள்ளோட்டம் விடுற மாதிரி தெரியுது. இவர் என்ன நினைச்சிட்டாருன்னா, இவரோட பேரை சொல்லவும், இவரோட படத்துக்கு ஆதரவு கொடுக்கவும், பட பிரச்சனைங்க இதெல்லாம் நினைச்சோன்னே என்னன்னா, எல்லாரும் நம்ம கிட்ட கூட்டணிக்கு வரதுக்கு ரெடியா இருக்காங்க அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டாரு. ஆனால் இன்னும் ஒரு அரசியல் படிக்கலைங்கிறது இங்கே தான் புரியுது. பேரங்கள் இப்படி தான் நடக்குங்கிறது இன்னும் அவருக்கு தெரியல. பகடக்காய்ப்பா நீ உன்னைய வந்து தூக்கி போட்டு உருட்டி விளாண்டுருக்காங்க அவ்வளோ நேரம். ஆமாம், ஏய் மொதல் வந்து எங்கிட்ட பார்கெனிங் யாருமே இல்லை. இங்கே வரு புதுசாக ஒரு ஆள் வந்திருக்காப்புல, பெரிய கையே பெரிய தளபதி பார்த்தியா, மாநாட்டை பார்த்தியா, எத்தனை பேர் பார்த்தியா, அங்கே போயிடுவேன் எனக்கு 2 சீட்டு சேர்த்து கொடு அப்படின்னு பேசுறதுக்காக தான் கடைசி வரைக்கும் பேசுறது யாருன்னா காங்கிரஸ். ஆமாம், அது பேர் என்ன, பிரவீன் சக்கரவர்த்தி. அது கொஞ்சம் உள்கட்சி பிரச்சனை இருக்கு. ஏன்னா ஒரு சைடு இங்கே டிஎம்கேவும் சொல்றாங்க, ஒரு சைடு இங்கிட்டு போலாமா அப்படின்னு ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க. அது இன்னும் மேல் இடத்துல இருந்து இன்னும் அதுக்கான சரியான விளக்கமும் வராம இருக்கிறதுனால அதுவும் வந்து எண்ட் ஆஃப் டே ஒரு பார்கெனிங் தான். பார்கெனிங் தான், கண்டிப்பா பார்கெனிங் தான். அரசியல் விளையாட்டுல ஓட்டு சீட்டு, ஓட்டு பாலிடிக்ஸ்ல இது நடக்க தான் செய்யும். இது தவிர்க்க முடியாத ஒன்று தான். ஆனால் இதை கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டு பண்ணியிருந்தா விஜய்க்கு ஒரு பெரிய வாய்ப்பு இருந்திருக்கு. மிஸ் பண்ணிட்டார். இந்த மாதிரி பார்கெனிங்லாம் நடக்கிறத பார்த்தோன்னே அவர் என்ன நினச்சிட்டாரு, நம்ம பெரிய ஆள்ரா, நம்மளை நம்பி தான் எல்லாம் வர போகிறாங்க, நம்ம தலைமையில தான் கூட்டம், நம்ம தான் முதலமைச்சர். சந்தான ஒரு படத்தில் அந்த குதிரை கணக்கு பார்த்தியா, அந்த மாதிரி நம்ம தான் சிஎம் அப்படின்னு சுற்றி இருக்க பேசி பாருங்க. உங்க இதில் வந்து அந்த ஆதவ அர்ஜுனாவும் இவரும் பேசிட்டு வர வீடியோலாம் வைரல் ஆச்சு. ஓ அவரும் வராரா, இவரும் பார்த்தேன். இப்போ என்னன்னா அந்த கனவெல்லாம் அந்த கூட்டணி எல்லாம் முடிஞ்சு தம்பி. அவர் வசூல் ராஜா, நம்ம தான் வந்து சினிமாவில் பாக்ஸ் ஆஃபீஸ் கிங்கு, எலெக்ஷன் வந்துட்டோம் இங்கேயும் நம்ம தான் பாக்ஸ் ஆஃபீஸ் கிங்குங்கிற மாதிரி ஒரு தோரணையிலேயே நினச்சிட்டு இருந்துருக்கிறாரு. ராஜா அது வேறு இது வேறு அப்படிங்கிறது புரியலை. சரி, இப்போ தான் வந்து அந்த ரியாலிட்டியை உணர ஆரம்பிச்சிருக்காரு. ஓகே, இப்போ 3 பாயிண்ட் சொன்னீங்க, 4 பாயிண்ட் பேசினாரு, 2 பாயிண்ட் சொல்லிட்டீங்க, இன்னும் 2 பாயிண்ட். அதான் வேட்பாளரை வந்து ஏற்றுக்க சொல்கிறது, எல்லாரும் ஒற்றுமையாக வேலை செய்கிறது, பூத்துக்கு ஆளுகளை கூப்பிட்டு வர்றது. 3 பாயிண்ட் ஆயிடுச்சு. அதுக்கு முன்னாடி வந்து இது பேசுனது பாஜக 4 பாயிண்ட். பாசிசமாக 15 நிமிஷத்தில் இந்த 4 பாயிண்ட் தான். மற்றபடி நண்பா நண்பி அவ்வளோதான் வந்தது. பிளாஸ்ட் சொல்லலை, நல்ல வேலை பிளாஸ்ட் சொல்லலையா. ஸோ இவ்வளோதான் அந்த ஒட்டுமொத்த பேச்சிலே தான். அப்போ என்னன்னா யதார்த்தத்தை இப்போ தான் அவர் புரிஞ்சுக்கிறார். அரசியல்னா இதான்ப்பா, கூட்டணி நம்மளை வச்சு விளாண்டாங்க
ஆளுக்கு நம்மளை வச்சு விளாண்டுட்டு இருக்காங்க. நம்ம தான் அது உண்மை. அந்த மாதிரி இவரை வச்சு அங்கே பேரம் பேசியிருக்காங்க உள்ள. இவரை வச்சு பூரா சாமி கும்பிட போயிருந்திருக்காங்க. அங்கே பேரம் அடியும் சரிப்பா அவர் எடப்பா இவர் நம்ம டிடிவிலாம் இருக்கார் இவர் திமுகவோடு இது அதிமுகவோட கூட்டணி வைக்கிறதுக்கு போகவே மாட்டேன். தூக்குல தொங்கு வேண்டாரு. அந்த கயிறு இப்போ எங்க இருக்குன்னு தெரியல. இடுப்புலே கட்டிட்டு அந்த வேற தான் பெல்ட்டா போட்டிருப்பாரு. அதே மாதிரி அந்த பக்கமும் அவன் ஒரு துரோகி கூட எப்படிங்க போய்க்குது அப்படின்ட்டாங்க. இப்போ 2 பேரும் கொஞ்சி குழாவி நான் மீண்டும் அம்மாவின் ஆட்சியை கொண்டு வருவேன் அப்படின்னு அம்மாவியாலேயே சரி அந்த அம்மாவின் ஆட்சியை கொண்டு வரேன்னு சொல்லி போடச்சிட்டாங்க. அவ்வளோதான் அரசியல். இப்படி தான் சிம்பிள். ரொம்ப யோசிச்சு நாட்டின் மக்களுடைய நலன், கொள்கை, கூட்டணி, காமன் மினிமம் ப்ரோக்ராம், அடுத்த செயல் திட்டங்கள் என்ன, அடுத்த 50 ஆண்டுகளுக்கு என்ன திட்டம், அதனோட அந்த திட்டத்தின் அடிப்படையில் அதெல்லாம் கிடையாது. எண்ட் ஆஃப் டே வந்து நோட்டு சீட்டு ஓட்டு இது 3 தான் டிசைட் பண்ணுது. சீட்டு நோட்டு ஓட்டு இந்த 3 தான் டிசைன் பண்றது. இவர் என்ன நினைச்சிட்டாரு, இவர் இடையில வந்து அப்படி இப்படின்னு இவர் பேர் அடிபடுவோம். இப்போ கடைசியா இருக்கிறது எனக்கு தெரிஞ்சு இவங்க இருக்காங்க, தேமுதிக இருக்காங்க. தேமுதிக கிரவுண்டுக்கு வெளியே இருக்கிறது அவங்க தான். அவங்க வந்து எனக்கு தெரிஞ்சு டிஎம்கே கூட போற மாதிரி ஒரு அலைன்ஸ் நினைக்கிறேன். டிஎம்கே எனக்கு தெரிஞ்சு ஏடிஎம்கே தான். இல்ல டிஎம்கே கூட பேசுற மாதிரி ஒரு எல்லாரும் கூட பேசுறாங்க. இல்ல அது வந்து என்னன்னா பேரம் தான். இது பேரம் ஓப்பனா தெரியுது, பச்சையா தெரியுது. ஆனா சப்போஸ் இவங்க வந்து டிவிகே கூட போவாங்களான்னு ஒரு கேள்வி இருக்கு. எனக்கு தெரிஞ்சு டிவிகே கூட போக மாட்டாங்க. எப்படி எதனால சொல்றீங்க? ஏன்னா ஜஸ்ட் மிஸ்ல தான் அவங்களோட வெற்றியை விட்டாங்க. எம்பி எலெக்ஷன் அவங்க பையன் அங்க ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்க இடத்துல போய் அவங்க பண்ணுவாங்களா? ஏன்னா இப்போ பிஜேபி கூட என்டிஏ கூட்டணிக்குள்ள அதிமுக போயிடுச்சு. இதுவே அதிமுக ஒரு பெரிய மைனஸ் தமிழ்நாட்டில். இப்படி இருக்கும்போது தேமுதிக திரும்பவும் அதே தப்ப செய்யாதுல்ல, செய்ய கொஞ்சம் யோசிக்கும்ல. இங்க போறதுக்கு பதிலாக ஒண்ணு. அதே மாதிரி தேமுதிக இன்னொரு பாடமும் இருக்கு, மக்கள் நல கூட்டணி. மக்கள் நல கூட்டணி வந்து ஆமா அது ஒரு பாடம், பெரிய பாடம். ஸோ அவங்க ஒரு பாடம்லாம் கற்றுருக்காங்க. அப்படின்போது இவங்க தேவையில்லாமல் ரிஸ்க் எடுக்க மாட்டாங்க. இப்போ விஜய் அவர்கள் தனித்து விடப்பட்டிருக்கிறார். தனிக்காட்டு ராஜாலாம் இல்லை. ஆனால் இது அதாவது அவங்க சொல்லிக்குவாங்க, நாங்கள் தனிக்காட்டு ராஜா. மக்களோட கூட்டணி, அது அப்படி சொல்லக்கூடாது, மக்களோட கூட்டணி. அதாவது ஒரு பழமொழி சொல்லுவாங்க, தனிமையை நம்மளா விரும்பி ஏற்றுக்கிட்டா அது வரும், மற்றவங்க நம்மளுக்கு தனிமையை கொடுத்தா அது சாபம். இன்னைக்கு அப்படி ஒரு சாபத்துக்கு தான் நம்ம விஜய் அவர்கள் ஆளாயிருக்காரு. மக்கள் டிவிகே தலைவர் விஜய் அவர்கள் அப்படி ஒரு சாபத்துக்கு ஆளாயிருக்காரு, தனித்து விடப்பட்டிருக்காரு. 37 நாள் கழிச்சு ஏதோ ஒரு பெரிய மாற்றம்னா அவர் வந்து கெஞ்சி கூத்தாடி இந்த எலெக்ஷனை நம்ம எப்படியாச்சும் நடத்திடுவோம்ப்பா, வேட்பாளர்லாம் போடுறோம்ப்பா, கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கப்பா அப்படின்னு தான். இதை எழுதி கொடுக்கறதுக்கே இத்தனை நாள் ஆயிருக்குன்னா 37 நாள் உட்காந்து ஒருத்தன். இன்னைக்கு எலெக்ஷனுக்கு இன்னும் எவ்வளோ நாள் இருக்கு, எண்ணி வச்சாப்புல ஒன்றும் அவ்வளோ பெரிய நாள்லாம் இல்லை. இவங்க அவரே சொல்றாரு 3 மாசம் தானே இருக்கும் அப்படின்றாரு. இன்னைக்கு போறாங்க மாவட்ட செயலாளர் போட்டதுக்கே பூரா பனையூர் வாசல் வந்தல நிற்கிறாங்க. இன்னும் வந்து ஒரு வேட்பாளர் ஒவ்வொரு தொகுதிக்கும் போடணும். 234 தொகுதி, எம்பி எலெக்ஷன் ஆச்சு 40 தொகுதி. இல்லை இப்போ ஆரம்பிச்சா 31க்கு கரெக்டாக இருக்கும். இப்போ 31 வரைக்கும். இப்போ வந்து எப்படி வேட்பாளர் போட்டு 31 வரைக்கும் போடுவாராங்க. எப்பா இந்த 2026 சிஎம் நீ வந்து இந்த படம் பார்த்தியா, அதனா பீஸ்டில் தானே வரும். அந்த கார் நம்பர் பிளேட் பின்னாடி பார்த்துருக்கியா? ஆமாம், 2000 அந்த கார் பின்னாடி இருக்கும் சிஎம் 2026 அப்படின்னு சொல்லி போட்டுருவோம். ரோல்ஸ் ராய்ஸ்ல வருவாரு. இல்ல ஒரு நம்பர் பிளேட் இருக்கு அந்த படத்துல, ஈஸ்டர் எக் மாதிரி வச்சிருப்பாங்க அந்த படத்துல. அப்படிலாம் போட்டு வரவங்க தமிழக வெற்றி கழகம்னு பேர் வச்சு வரவங்க தோக்குறதுக்காக இங்க அரசியலுக்கு வராங்க. அப்ப இந்த தேர்தல் அவங்க சந்திச்சாங்க. வெற்றி ஈக்கு விட்டுட்டு போட்டு அதுக்கப்புறம் அதை சேர்த்துட்டோம்ல நாங்கள் வந்து தவறுல இருந்து. அதுபோக வந்து இவ்வளோ பெரிய பிரச்சனைகளையும் தாண்டி இவர்கள் வந்து வேட்பாளரை போட்டு அந்த வேட்பாளரை வந்து அங்கே இருக்கக்கூடிய பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள், சரி மக்கள் கட்சிக்காரை முதல் ஏற்றுக்கணும். அதுக்கப்புறம் மக்கள் ஏற்றுக்கிறதுல முதல் எத்தனை தொகுதி தெரியல, போய் கேட்டால் 30 தொகுதியில் ஜெயிச்சா சிஎம் இல்லைங்க. ஒருத்தர் 264 தொகுதி, 74 18 74 கேரளாவை நம்மளோட சேர்த்துட்டாங்களா இல்லைடா அப்படி சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி அதான் எனக்கு என்ன ஆச்சரியம்னா, புதுச்சேரி தமிழ்நாடோட ஆயிடுச்சு. புதுச்சேரி கேரளா அதில் கொஞ்சம் எல்லாத்தையும் எடுத்துட்டாங்க. இடுக்கி மாவட்டத்தை நம்ம கேட்டுக்கிறோம், அது மாதிரி எல்லாத்தையும் சேர்த்துட்டாங்க. எனக்கு என்ன ஆச்சரியம்னா, இந்த மாதிரி ஆட்களுக்குள்ள இருந்து ஒரு வேட்பாளரை போட்டு அவனுக்கு அந்த தொகுதியை பற்றி எல்லாம் தெரியணும், எத்தனை ஒன்றியம்னு தெரியணும், எத்தனை ஊராட்சிகள்னு தெரியணும். அதான் சொல்லல, அவனை வந்து கட்சியில் வந்து அவனை மெம்பரு கவுன்சிலரு என்ன டிபார்ட்மெண்ட் இருக்கு, எந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு என்ன பவர், யார் என்ன ரேஞ்சு, இன்னும் எவ்வளவோ இருக்கு. அதெல்லாம் உட்கார்ந்தெல்லாம் பெரிய விஷயம். அது அதான் சொல்லல, இன்னும் இருக்க அந்த ப்ராசஸை மட்டும் யோசிச்சு பாரு. வேட்பாளரை போடணும், அந்த வேட்பாளர் வந்து கட்சிக்காரை ஏற்றுக்கணும், அவன் வந்து நாளைக்கு பனையூர் வாசல்ல வந்து போராட்டம் பண்ணக்கூடாது. இந்த பிரச்சனையை சால்வ் பண்றதே பெரிய தலைவலி. வெடிச்சு சின்னவண்ணமாய் தான் வருவாங்க. சரி போட்டாச்சு. இல்லை இது வந்து எல்லா கட்சியும் சந்திக்கிற ஒரு விஷயம் தானே. அப்பா பெரிய கட்சியில் சந்திச்சா ஒரு நியாயம் இருக்கு. நீ இல்லை நாங்கள் இப்போ பாருங்கள், ஒவ்வொரு மாநாட்டுக்கும் எத்தனை லட்சம் பேர்த்த திரட்டி காட்டுறோம். அப்போ நாங்களும் பெரிய கட்சி தானே. இவ்வளோ கூட்டத்தை காட்டுறோம்ல, இவ்வளோ கூட்டம் வந்து வேற எந்த கட்சிக்காவது வந்திருக்கா?
சரிப்பா இப்போ பெரிய கட்சிக்கு ஈட நாங்கள் கூட்டம் காட்டுறோம். இப்போ நாங்கள் சரி இப்போ வந்து மக்கள் செல்வாக்குள்ள ஆளை வந்து வேட்பாளராக போகணும், இல்லை மக்களுடைய நன்மதிப்பு பெற்ற ஆளை வேட்பாளர் பகுதியில் நன்மை. ஆமாம், அந்த பகுதியில் நான் சொல்கிறது. அப்போ உன் கட்சியில் யாரு? இப்போ இந்த நம்ம மாவட்டத்தை எடுத்துக்க 6 தொகுதி 7 தொகுதி இருக்குது. 6 தொகுதிக்கு 6 தொகுதியிலும் மக்கள் செல்வாக்கு அப்படி நீ செலக்ட் பண்ணணும். அப்படி செலக்ட் பண்ணும்போது இல்லை எனக்கும் ஆள் இருக்குது அப்படின்னா இன்னொருத்தன் வந்து எனக்கு செலவு பண்ணுறது தகுதி இருக்குன்னு ஒருத்தன் வருவான். அப்படி பார்க்கும்போது செலவு பண்ணுற தகுதி இருக்கவன தான் மொதல் ஆப்ஷனாக பார்க்குற மாதிரி இருக்கும். ஆமாம், அப்படி தான் பார்க்குறாங்க. அப்படி தான் காசு வாங்கிட்டு அப்படி தான் பார்த்தாங்க. ஸோ லாஸ்ட் மினிட்ல வந்து நீங்கள் போட முடியாது. ஏன்னா இப்போ வரைக்குமே நடந்த எந்த ஒரு பொதுக்கூட்டம் எதுக்காக இருந்தாலும் விஜய் செலவு பெருசாக செஞ்ச மாதிரி சொல்லல. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் என்ன சொன்னா விஜய் வந்து எச்சிக்கையில கூட காக்கா ஓட்ட மாட்டாங்க. அது உண்மைதான். ஏன்னா அவரோட ஃபீல்டுலேயே அவர் பண்ணதில்லை. அவரோட வீட்டு முன்னாடி அவ்வளோ பேர் வந்து போகிறாங்க. ஒரு தண்ணி கேன் கூட அங்கே கிடையாது, குடிக்க தண்ணி கூட கிடையாது. பார்த்தியா? நான் அதே போயிருக்கேன். நீங்கள் எதுக்கு அங்கே போன வீட்டு வாசல்ல? நான் ஒரு காலத்தில் அந்த இடம்லாம் சுற்றிருக்கேன்ப்பா, போயிருக்கேன். விஜயகாந்த் அவர்கள் வீடெல்லாம் பார்த்துருக்கேன். அங்கே தண்ணி கேன் இருக்குமா? சாப்பிட்லாம்ப்பா போயிட்டு. விஜயகாந்த் வீட்டில் சாப்பாடு நடந்துக்கிட்டே இருக்கு, நம்ம போய் எப்போ வேணா போய் சாப்பிட்லாம். நாம யார் வேணுமா போய் சாப்பிட்டுக்கலாம். யார் வேணா, யாரெல்லாம் கேட்க மாட்டாங்க. பசிக்குதுங்க சாப்பிட்டுக்கணுமோ உள்ளுன்றுவாங்க. ஆனால் இவர் வீட்டில் தண்ணி கேன் கூட கிடையாது, தண்ணி கூட கிடையாது, கேட்டை திறக்க மாட்டாங்க. அப்போ இவர் தான் முதலமைச்சர் ஆகணும் கண்டிப்பாக தமிழ்நாட்டு. சரி சரி, அதான் நம்ம இப்போ பேக் டு த பாயிண்ட். அவங்க வந்து இந்த மாதிரி பிரச்சனையை முதல் சமாளிக்கணும். அதுக்கப்புறம் வந்து அந்த செலக்ட் பண்ண ஆள் வந்து போய் வேட்புமனு முதல் சரியாக தாக்கல் பண்ணணும். வேட்புமனு முதல் எழுத தெரியணும் கரெக்டாக. அதுலேயே வந்து நிராகரிக்கப்படலாம். அது சும்மாவே ஒரு பிஏ லைட்டாக மாற்றி போட்டால் இது பி மாதிரி தெரியலேயே நிராகரிச்சிருக்காங்க. அது எப்போனா கரெக்டாக ஒரு நாள் இருக்கும்போது தான் நிராகரிப்பாங்க. இதெல்லாம் சமாளிக்கிறோம். சரி, அதுலேயும் தாண்டி வந்ததுக்கப்புறம் ஓகே போய் பிரச்சாரம் பண்ணணும், மக்களை சந்திக்கணும். ஏற்கனவே வந்து இங்கே எப்படி ஒரு கட்டமைப்பு இருக்குன்னா எல்லாரும் வந்து ஒரு குழுவாக வந்து ஃபார்ம் ஆகிட்டாங்க. இப்போ வந்து எங்கள் சித்தப்பா வந்து ஒரு கட்சியில் இருப்பார், எங்கள் மாமா ஒரு கட்சியில் இருப்பாங்க. எங்கள் மாமாவை பிடிச்சவங்க அந்த கட்சிக்கு ஓட்டு போடும். இப்போ இதுதான் நாம் தமிழர் கட்சிக்கே பிரச்சனை. நாம் தமிழர் கட்சினால ஓரளவு நல்லா மக்களிடம் கொண்டு போய் சேர்த்தனால ஏன் அது வாக்கா கன்வெர்ட் ஆகுது? கொள்கை கோட்பாடு எல்லாமே நல்லா இருக்குது, ஏன் வாக்கா கன்வெர்ட் ஆக மாட்டேது? அங்கே என்ன பிரச்சனை கேட்டால் இதுதான் பிரச்சனை. நாம் தமிழர் கட்சியில் ஒரு சின்ன பையன் இருப்பான், இங்கே 50 வருஷம் ஒரு எக்ஸ்பீரியன்ஸான ஒரு பெரிய மனுஷன், நல்ல வேலையும் பார்ப்பான், எல்லாமே இருக்கும். ஆனால் அவன் எக்ஸ்போஸ் ஆகிருக்க மாட்டான். இவர் ஃபெமிலியராக எக்ஸ்போஸ் ஆகிருப்பார். அதனால் இவருக்கு ஓட்டு போயிடும். வேலையெல்லாம் இந்த பையன் செஞ்ச மாதிரி இருக்கும். சரி, அதான் நாம் தமிழர் கட்சிக்கு இத்தனை 10 ஆண்டுகள் வந்து கிரவுண்ட் லெவலில் வந்து ஊடுருவி போன நாம் தமிழர் கட்சிக்கு இதான் நிலைமைனா, இதான் அங்கே இருக்கக்கூடிய நடைமுறை சிக்கல். இதான் நாம் தமிழர் கட்சினால ஏன் நம்ம வந்து ரூட் லெவலில் வந்து நம்மளுக்கு அந்த ஓட்டை வந்து எடுக்க முடியல. இந்த அரசியல் சாராதவங்ககிட்ட இருந்து ஓட்டை எடுத்துடலாம். இந்த நேரடி தொடர்பு இல்லாதவங்ககிட்ட, அரசியல் திமுகவோடையோ அதிமுகவோடையோ ஏதோ ஒரு கட்சியோடு நேரடி தொடர்பு இல்லாதவங்ககிட்ட இருந்து நம்ம ஓட்டை வாங்கிடலாம். நேரடி தொடர்பில் இருக்க தான் இங்கே அதிகமான பேர் இருக்கான். அவனோட ஓட்டை கவர்றது ரொம்ப கஷ்டம். ஆமாம், உங்களுக்கு ஏடிஎம்கே எடுத்துக்கிட்டிங்கன்னா 1 கோடி தொண்டர்கள். ஆமாம், டிஎம்கே எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த கட்டமைப்பு இருக்கு பற்றி, அந்த கிளை கட்டமைப்பு ரூட் வரைக்கும் போடுங்க. 75 வருஷம் பாரம்பரிய கட்சிங்கும் போது அவங்க அந்த அத்தனை வருஷத்துக்கு அவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்காங்க. போய் தானே இன்றைக்கி அவங்க அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும். நாங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா பூத்தில் உட்காந்துருந்தேன், ஒரு பாட்டி வரும், தம்பி ரெட்டலைக்கு ஓட்டு போடணும் சொல்லிக்கிட்டே வருவாங்க உள்ள. ஏன்னா அவங்களுக்கு சரியாக அமுக்க தெரியாது. அப்போ யாராச்சும் ஹெல்ப் பண்ணணும்ல, ரெட்டலைக்கு போடணும்பான்னு சத்தமாக சொல்லிக்கிட்டே உள்ள வருவாங்க. அடுத்து ஒரு பாட்டி வருவாங்க, தம்பி உதயசூரியனுக்கு போடணுப்பான்ட்டு உள்ள வரும். ஸோ இவங்களெல்லாம் நம்ம டேக்கிள். இதில் இன்னொரு பெரிய பாலிடிக்ஸு, இந்த பாலிடிக்ஸில் என்ன ஒரு விஷயம்னா, ஓட்டு போட பூத்துக்கு போயிட்டீங்க, அப்போ 3-2 சின்னத்தை தான் மக்கள் டக்குன்னு பார்த்து அமுக்குவாங்க. நம்ம ஆள் சின்னத்தை தூக்கி எங்கேயோ மாற்றி போட்டாலோ இல்லை அதே சின்ன மாதிரி பக்கத்தில் வேறு சின்னத்தை வச்சிட்டாலோ பெரிய கன்ஃபியூஷன் ஆகி போயிடும். அதுவும் இல்லாமல் இவருக்கு வந்து இந்த மடக்கு ஊதி சின்ன வேறு இருக்குது. மடக்கு ஊதி விசில்லே சொல்லுங்களேன். விசில் இவர் கொடுத்துருக்கிறது மடக்கு ஊதி சின்னம். அதே மாதிரி அதை ஒத்த இன்னொரு சின்னம் இருக்கு, ரோலர். என்னது? ரோலர், சிங்கிள். ஆமாம், பார்க்க ஒரே மாதிரி இருக்கும். டக்குன்னு பார்த்தா அப்படி லாங் ஷாட்டில் பார்த்தா ஒரே மாதிரி இருக்கும். இப்போ நான் ஒரு காமெடி நடக்கும், எப்படி வந்து போன எலெக்ஷனில் நாம் தமிழர் கட்சியினுடைய அந்த கரும்பு விவசாய சின்னத்தை வாங்கிட்டு வந்து உட்காந்தாயிலோ, எனக்கு தெரிஞ்சு அதை ரோலர் சின்னத்தை எத்தனை பேர் வாங்குறாரு மட்டும் பாரு. எல்லா மிஷின்லையும் இவனுக்கு முன்னாடி மேலே எலெக்ஷன் ஆனதுல பன்னீர்செல்வம் இல்லையா 6 பேர்த்த, அப்போ எந்த பன்னீர்செல்வம் தெரியாமல் ஓட்டு மாற்றி போகலாம் சின்னத்தில் நின்னாப்புல அந்த மாதிரி வரும். இதெல்லாம் அரசியல் கண்டிப்பா இந்த ரோலர் கண்டிப்பா எல்லா மிஷின்லயும் எனக்கு தெரிஞ்ச இந்த ரோலர் சின்ன இருக்கு. எவனாச்சும் ஒருத்தன் வாங்கிட்டு வந்து உட்காருவாங்க. அது கரெக்டா நீ என்ன பேர்ல வேட்பாளர் போடுறியோ அதே பேர்ல வாங்கிட்டு வருவான். எப்படி இவரு தான் மதுரை வடக்கு விஜய், தெற்கு விஜய், மத்தி விஜய், விஜய். எனக்கு தெரிஞ்சு எனக்கு என்ன தெரியுமா, விஜய் போட்டி விடுவார்ல, விஜய்னே ஒரு 5 பேர் அங்க போட்டி போடுவாங்க. அதுல ஒருத்தர் அந்த ரோலர் இவர் எந்த தொகுதியில நிக்கிறாருன்னு முதல் தெரியணுமே. அதான் நீ எந்த தமிழ்நாட்டுல எந்த தொகுதியில் நின்றாலும் விஜய் 10 விஜய். அவருக்கு டஃப் கொடுக்குற இன்னொரு ஆள் அவருக்கு எதிராக போட்டி போட போறாரு. யாருன்னு சொல்லி சாட்டை அண்ணேம்பா. அது சும்மா ஃபன் பண்றது, அது நம்ம ஃபன்னுக்கா நம்ம ஃபன்னா. பின்ன இவங்களை வச்சு சீரியஸா அரசியல் பண்ணலாம்னு நினைக்கிறேன்.
அது சும்மா சேலஞ்ச் இல்லை. இப்போ அது சேலஞ்ச். கட்சியோட தலைவருக்கு ஒரு ஒரு கட்சியில் இருக்க ஒரு முக்கியஸ்தர் வந்து சவால் கொடுத்துருக்காருன்னா அது எவ்வளோ பெரிய பெரிய சேலஞ்ச் இது. ஆமாம், ஒரு கட்சியினுடைய தலைவருக்கு இன்னொரு கட்சியிலேருந்து ஒரு முக்கியமான பொறுப்பாளர் சவாலை கொடுக்குறது அது உண்மையில பெரிய விஷயம், கவனிக்கக்கூடிய விஷயம். ஆனால் இதை செஞ்சாருன்னா இன்னும் அது பெரிய விஷயமாகும். ஆமாம். சப்போஸ் ஜெயிச்சுட்டாரு, சாட்டை ஜெயிச்சுட்டாருன்னு வச்சுக்கோங்க, ஒன்றும் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் சொன்ன மாதிரி ஜனநாயகத்தை வந்து சாட்டையில் தான் வந்து ரிலீஸ் பண்ணுற மாதிரி வரும். அப்புறம் சாட்டை அண்ணனே கூப்பிட்டு இங்கே பாருங்கள் தளபதி, ஒன்றும் பிரச்சனை இல்லை, என் சேனலில் 3.6 மில்லியனுக்கு மேலே போயிடுச்சு, அது உங்களை பற்றி மட்டும் பேசித்தான், பேசாமல் படத்தை கொடுங்க நானே ரிலீஸ் பண்ணுறேன்னு அவரே வந்து ரிலீஸ் பண்ணி உங்களுக்கு சென்சார் சர்டிஃபிகேட் தேவையே இல்லை. ஆமாம், அதுவும் நம்ம காசெல்லாம் கரெக்டாக கொடுத்துருவோம். அதெல்லாம் அப்படி தான் நடக்க போகுது. இது இவ்வளோ பிரச்சனை இருக்குது. நான் சொல்கிறேன், வாக்கை வாங்க, நீங்கள் புதுசாக போய் இவ்வளோ பிரச்சனை நீ சமாளித்து தான் நீ வந்து ஜெயிக்கணும். இப்போ உன்கிட்ட கூட்டணி கிடையாது. ஒன்று விஜய்ன்ற ஒரு ஃபேம் பெரிய நடிகர் இறங்கி கிரவுண்ட் லெவலில் வேலை செய்கிறதுக்கு, அந்த வேலை என்ன செய்யணுங்கிறதுக்கும் பெருசாக உங்களுக்கு சப்போர்ட்டுக்கு ஆளும் இல்லை, சொல்கிறதுக்கும் ஆளும் இல்லை. சப்போர்ட்டுக்கு ஆள் இல்லை. நீ எல்லாமே இப்போ முதல்ல ஜீரோலேருந்து கற்றுக்கணும். ஏரியா எந்தெந்த ஊர் எந்தெந்த பக்கம் தான் வந்து மீட்டிங் போடுறதுக்கு அனுமதி வாங்குறாங்கல்ல, அதையே இப்போ தான் கரெக்டாக வாங்க ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அதுவும் யார் செங்கோட்டையன் அவர்கள் போய் தான் அதை வந்து பண்ணி கொடுத்துட்ருக்காரு. இப்போதான் மீட்டிங்லாம் நடத்திக்கிட்டு இருக்காங்க. இப்போதான் மீட்டிங் போயிட்டு அதுவுமே இப்போ தான் கொஞ்சம் உருப்படியாக நடந்தது. ஒரு பொங்கல் ஃபங்க்ஷனில் போயிட்டு அவர் என்ன பண்ணியிருக்காரு, நம்ம தளபதி வந்து ஆட்சிக்கு வந்தால் சிஎம் ஆனான்னு பேச ஆரம்பிச்சிருக்காரு. டக்குன்னு கீழே இருந்தவர் அரசியெல்லாம் பேசக்கூடாது, இது பொங்கல் ஃபங்க்ஷன், இது ஏன் ஸ்டேஜ் ஏன் ஃபங்க்ஷன், அதெல்லாம் பேசக்கூடாது, பொங்கலை பற்றி மட்டும் பேசிட்டு போயிருங்க அப்படின்ட்டாரு. இது ஒரு பக்கம் அங்கே போய் அசிங்கப்பட்டிருக்காங்களா. இன்னொரு பக்கம் போய் மதுரையா காரைக்குடியில் போய் மகாத்தா படத்துக்கு ரீரிலீஸில் போய் கொடியை கட்டிட்டு இருக்கேன். உள்ளே வச்சு குத்திவிட்டாங்க, வத்து இல்லை உள்ளே வச்சு கொஞ்சம் புத்திமதி கொடுத்துருக்காங்க, எல்லாம் பண்ணக்கூடாது தம்பி, வேணாம்ப்பா அப்படின்னு சொல்லி கொடியை பிடிச்சி சட்டையை கழட்டிட்டு அந்த புத்திமதி கொடுத்துருக்காங்க. அப்புறம் வெளியே வந்து திரும்பி திமுத்தனம் பண்ணியிருக்காப்புல. அப்புறம் கூப்பிட்டு வச்சு சிறப்பாக மதுரையில் அஜித் ரசிகர்கள் அறிவிப்பே கொடுத்துட்டாங்க, யாருக்குமே ஓட்டு போடுங்க, அது உங்கள் விருப்பம், ஆனால் புதுசாக வந்தவங்க மட்டும் ஓட்டு போடாது, வந்துக்கிட்டு நான் அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன்னு சொல்லி அவனுக்கு மட்டும் ஓட்டு போடாதீங்கன்றாங்க. போகிற இடத்துல பூரா வந்து பொது மருத்துவமனையில் போய் எங்கே என்ன பண்ண எனக்கு தெரிஞ்சு எதிர்கட்சியெலாம் தேவையில்லை, இவங்களே போதும், தொண்டர்கள் ரசிகர்களே போதும். அதான் ரெண்டு ஒன்று தான், அந்த அவங்களே போதும். இப்போ இல்லை போஸ்டிங்கில் இருக்கிறவங்க தொண்டர்கள், போஸ்டிங்கில் இல்லாதவங்க ரசிகர்கள். சரி, அவங்களே போதும். இப்போ வந்து அந்த கட்சிக்கு வந்து மிகப்பெரிய பிரச்சனை வந்து விர்ச்சுவல் வாரியர்ஸ், ரெண்டாவது ரசிகர்கள், மூணாவது தொண்டர்கள், நாலாவது அவர் தலைவரே. ஏன்னா எதுவுமே பேச மாட்டார், ஒன்றும் பேசணும், இங்கே பேசுகிறவனுக்கு ஓட்டு விழுக மாட்டுது. இப்போ விசிலை வச்சு ஊதிக்கிட்டு ஊர் முழுக்க எரிச்சல் ஆகிட்டு. எனக்கு தெரிஞ்ச அந்த விசில் சின்ன வந்து இவங்க கையில் கொடுத்து முடிக்கிறாங்க. இல்லை அதை ஊதுவாங்க, இவங்க ஊதுவாங்க, மக்கள் எரிச்சலாக தெரிஞ்சே கொடுத்துருப்பாங்க போல இருக்கு. குரங்கு கையில் பூமாலையை கொடுத்த மாதிரி எலெக்ஷன் கமிஷனை வந்து A1 டீமாக இருக்கும்னு நினைக்கிறேன். தாவேக்காவை வந்து பழி வாங்குது. எனக்கு தெரிஞ்ச அந்த மடக்கு ஊதியை வந்து இவங்களுக்கு கொடுத்ததுக்கு காரணமே, மடக்கு ஊதியை வாங்கிட்டு எல்லா பின்னாடி போய் மடக்குன்னு ஊதுனா இல்லை, அதை பார்க்க பொதுமக்கள் பார்ப்பாங்கல்ல, வெறுப்பாகுறாங்க. நீ போயிட்டு பொது இடத்துல போய் விசில் அடிச்சுக்கிட்டே இருந்தால் அது நம்மளுக்கு சவுண்டுன்றது இரிட்டேட் ஆகும். இவங்க போய் இப்படி பண்ணாங்கன்னா அதான் சொல்கிறேன்ல, திட்டமிட்டு தான் கொடுத்துருங்க. இவங்க இப்படி தான் ஊதுவாங்க, இவங்களே வேட்டு வச்சுட்டு வாங்க, ஏற்கனவே லூஸ் ஸ்டாக் நல்லவே இல்லை, கத்தி அருவா வேற எதுவும் கொடுக்கல. ஆமாம், கிரிக்கிங்க இந்த வேற எதுவும் கொடுக்கல. இந்த கம்யூனிஸ்டுக்கு இருக்குதுங்களா, அறுவாள் சுத்தியல் நீங்கள் வாட்டில் கத்தி எடுத்து சுத்தியில் எடுத்துட்டு போய் அந்த மாதிரி ஏதாவது தூக்கி போட்டலான்ட்டு மண்டையில அந்த மாதிரி பண்ணுறவங்க ஏன்னா ரோஹிணி தேட்டரு இது என்னாச்சுன்னு தெரியும்ல, அதனால இவங்க திட்டமிட்டு தான் கொடுத்துருக்காங்க, இவங்களை வந்து சம்பவம் பண்ணிடணும்டா அந்த சின்னத்தை வச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி கொடுத்து வச்சு. ஸோ இவ்வளோ பிரச்சனைகள் அந்த கட்சியில் இருக்குது. இவங்க எப்படி போய் எதிர்த்து சண்டை போட்டு ஜெயிப்பாங்கன்னு தெரியல. எனவே அந்த இருந்த கான்ஃபிடென்ட் இல்லையா? கான்ஃபிடென்ட் இல்லை. யாருக்கு கட்சிக்கு சொல்கிறீங்களா, தலைவருக்கு? போத். ஆனால் கான்ஃபிடென்ட்டாக பேசினாருங்கிறீங்களே. கான்ஃபிடென்ட்டாக இருங்கன்னு பேசினார். பயப்படாத இந்த வடிவேலு சார் பில்டிங் சாங்கு பேஸ்மெண்ட்டை வீக்கு அந்த மாதிரி தான் பயப்படாத, நம்ம எவ்வளோ பெரிய ஆளு, மக்களோட கூட்டணி, ஊழல் லெட்டர் ஆட்சியை கொடுப்போம், ஏன் ஒரு 4 திட்டத்தை சொன்னோம்ல, என்னது அனைவருக்கும் வீடு தான். அப்போ 37 நாள் கழிச்சு இது சொல்லியிருக்கேன். இதில் சரி அவனுக்கு கொடுக்குற அட்வைஸ் ஆச்சு நல்லா கொடு, இந்த மாதிரி போங்க வந்து அதுக்குன்னு ஆள் போட்டு இவர் செங்கோட்டையன், புஷி ஆனந்த் அவங்க தலைமையில் வந்து அந்த தேர்தல் வாக்குறுதிகள் வந்து நாங்கள் தேர்தல் பரப்புரை குழுன்னு ஒரு 10 பேர் இருந்தாங்கல்ல, ஆமாம் அவங்களெல்லாம் வச்சு எனக்கு என்ன டவுட்னா, அந்த தேர்தல் பரப்புரை குழுவில் நாஞ்சில் சம்பத்தை காணுமா? 10 பேர்த்துல இருந்தாலும் இல்லை,
தொடச்சு போயிருப்பாங்க போல. இருக்காரு கட்சியில் இருக்காரா? ஆனால் எதுக்கு இல்லை? எனக்கு தெரிஞ்ச அந்த பிரச்சாரத்தை பேசுறது தான் அந்த கட்சியிலேயே இருக்காப்புல, அப்புறம் எதுக்கு அதில் இல்லை? ஒருவேளை வீரியமாக பேசாமல் இருக்கிறனால எதுவும் வாய்ப்புகள் மறுக்கப்பட்டுருச்சா? நல்ல பேச்சு புலமை பயங்கரமாக இருக்கும். அவர் உட்காந்து என்ன பேசினாலும் கேட்கலாங்கிற மாதிரி தான் பேசுவார் அவர். ஏன் உள்ளே வைக்கலன்னு தெரில. அதான் இல்லை. ஸோ இந்த மாதிரி நிறைய உட்கட்சி பிரச்சனைகள் ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. அதான் சொல்கிறேன்ல, இது வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய கட்சி தொண்டர்களை வந்து ஊக்கப்படுத்துவதற்காக ஒரு முயற்சி. பூஸ்ட் பிளாஸ்ட் மாதிரி இது பூஸ்ட் அந்த மாதிரியான ஒரு முயற்சி தான். மற்றபடி இதில் வந்து அதை தாண்டி வந்து ஒரு அரசியல் பேசப்பட்டுச்சோ இல்லை போல ஒரு ஆடியோ லான்ச், வழக்கமான ஒரு ஆடியோ லான்ச், அதாவது டிவிக்கேன்ற வராத படத்துக்கு ஒரு ஆடியோ லான்ச் ஃபங்க்ஷன் மாதிரி தான் இருந்துச்சு. மற்றபடி அது வந்து அவங்களுடைய பயத்தையும் அவங்களுடைய அந்த இருந்த அந்த கான்ஃபிடென்ட்டு இல்லை நம்மளுக்கு, ஏன்னா கூட்டணியில் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு, நம்ம மக்களுக்கு தெரிஞ்சு போச்சு இது அவ்வளோதான், தனிச்சு தான். அதான் நான் சொன்ன மாதிரி தான், இது வெட்டி விடப்பட்ட கட்சி, அனாதை நோக்கு பார்வையாக கூட இருக்கலாம். இன்னைக்கு ஒரு அரசியல் அனாதை ஆயிட்டோம், தூக்கி எடுத்து வளர்க்குறதுக்கு அந்த குழந்தை, அந்த டிவிக்குன்ற குழந்தைய தூக்கி எடுத்து வளர்க்குறதுக்கு இன்னைக்கு யாருமே முன்வராத நிலையில் நம்மளே தவந்து போவோம்டான்னு சொல்லி தவக்கலாம்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்காங்க. எவ்வளோ தூரம் தவக்குது, எப்படி தவக்குது அப்படின்றத தேர்தல் முடிவில் வச்சு தான் நம்ம பார்க்க முடியும். தேர்தல் வரைக்கும் இது தவக்குமா அப்படின்றது தெரியல. தேர்தல் தவந்துடும், தேர்தல் முடிவு வரும்போது வாங்கிட்டாங்கல்ல. சரி, தேர்தலில் தவந்துடும், தேர்தல் முடிவுக்கு அப்புறம் இது என்ன ஆகுது அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். அதுக்கு இடையில நிறைய கண்டென்ட் கொடுப்பாங்க, கவலைப்படாங்க. இதோட நான் அந்த டிவிக்கே விட போகிறது ஒன்றுமே இல்லாமல் ஒன்றுமே வறட்சியாக போயிடுச்சு. ஆமாம், இனி வந்து கண்டென்ட் வரும் ரெகுலர், அவங்க கண்டென்ட் கொடுப்பாங்க. இப்போ தானே ஆக்டிவ் மூடுக்கு வந்துருப்பாங்க, நிறைய கண்டென்ட் கொடுப்பாங்க, அவங்க ரசிகர்கள் நிறைய கண்டென்ட் கொடுப்பாங்க. அதெல்லாம் நம்ம தொடர்ந்து வந்து தொண்டர்கள் நிறைய கண்டென்ட் கொடுப்பாங்க, அதெல்லாம் நம்ம தொடர்ந்து பேசுவோம். அதுவரை உங்களிடம் வந்து விடைபெறுவது உங்கள் பிரவீன், லோகநாதன். இந்த காணொலி சம்பந்தமான உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல தெரிவிங்க. என்னால் முடிஞ்ச பதில்களை நான் சொல்கிறேன். வீழ்வது நாமாயினும் ஆள்வது தமிழாகட்டும். நன்றி.